அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இந்த ஜுமுஆவுடைய சபை என்பது மிகவும் புனிதமான சபை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். நம்ம எல்லாரும் பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது ஒரு மலக்கு பள்ளிவாசல் வாசலில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, கையில் ஒரு தஃப்தரோடு. யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாருடைய பேரை என்ன செய்வாங்க? பதிவு செய்வாங்க. எதுவரை பதிவு செய்வாங்கன்னு சொன்னால், இமாம் ஹத்தீப் மிம்பரில் ஏறுற வரையிலும், ஹத்தீப் மிம்பரில் ஏறிட்ட பிறகு அவங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களும் சபையில் உட்கார்ந்துருவாங்க. மட்டுமல்லாமல் மலக்குமார்கள் இந்த ஹுத்துபாவை கவனமாக கேட்பாங்க. நீங்கள் ஜும்மாவுடைய சபையில் ஒருவரோடு பேச வேண்டாம் என்பதெல்லாம் மார்க்கம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேச வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னால், நான் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பேன், சரியா? ஜும்மாவுடைய சபையில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நஊது பில்லாஹி மின்ஹா, ஜும்மாவுடைய சபையில் உட்காந்து நான் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு துர்ப்பாக்கியமான ஒன்று என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மலக்குமார்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபையை, பேசக்கூடியவர்களை பார்த்து பேச வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜும்மாவுடைய சபையின் புனிதத்தை நீங்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்பதை சொல்லிவிட்டு தலைப்புக்கு வந்துடுறேன். தலைப்பு என்ன என்று சொன்னால், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் செய்ய வேண்டிய பரஸ்பர கடமைகள். புரிஞ்சா? நம்ம இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்துருக்குறோம். எத்தனையோ பார்த்தோம்? 20 பார்த்தோம். என்னென்னலாம் கேட்க மாட்டேன், 20 கடமைகளை பார்த்துருக்குறோம். அப்புறம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய 7 கடமைகளை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த 8வது கடமையாகிய கடைசி எனக்கு தெரிஞ்ச வர அந்த செய்தியை சொல்லிவிட்டு தலைப்புக்கு வந்துடுறேன். அதாவது மனைவி செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன சொன்னேன்னு சொன்னால், கணவனுக்கு என்ன செய்யணும்? கட்டுப்படணும் அப்படின்னு சொன்னோம். 2வதாக தாம்பத்திய உறவு விஷயத்தில் கணவனை திருப்திப்படுத்தணும், 2வது கடமை. 3வது கணவன் எப்படிப்பட்ட உணவுகளை விரும்புகிறானோ அதை சமைச்சு வாய்க்கு ருசியா என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுக்கணும், 3வது கடமை. 4வது கடமை கணவனுக்கு பணிவிடைகளை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். 5வது கணவனுடைய வரவை அறிந்து செலவு செய்யணும், சக்திக்கு மேல என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது, செலவு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். 6வது கடமை
கஷ்டமான சமயத்தில் கணவனுக்கு என்ன செய்யணும்? ஆறுதலாக நடந்து கொள்ள வேண்டும், ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம். 7வது கடமை நன்றி விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? வாழணும் அப்படிங்கிற இந்த 7 கடமைகளை நாம் ஏற்கனவே குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தோடு பார்த்திருக்கிறோம். 8வது கடமையை சொல்லிட்டு தலைப்புக்கு வந்துடுறேன். 8வது முக்கியமான கடமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பெண்களும் ஹாஃபிலாக்களாக இருக்க வேண்டும். ஹாஃபிலாண்டா என்ன? ஹாஃபிலா யார ஹாஃபிஸான்னு சொல்லுவாங்க? குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல, ஹாஃபிஸா அபூபக்கருங்குவாங்க இல்லையா? அப்ப நம்ம துளு வைக்கிற ஹாஃபிஸா வந்துட்டாரா, பேரை கூட சொல்லாம ஹாஃபிஸா வந்துட்டாரா அப்படிங்குவாங்க. ஹாஃபில் என்று சொன்னால் குர்ஆனை மனப்பாடம் செய்தவர், குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவர். பெண்பால் ஹாஃபிலா, குர்ஆனை மனப்பாடம் செய்த பெண், குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பெண் என்று பொருள். அல்லாஹ் சொல்றா, பெண்கள் ஹாஃபிலாக்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. சூரத்து நிசாவுடைய 34வது ஆயத்தில் ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன், அவர்கள் ஹாஃபிலாக்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிற ஹாஃபிலாக்களை அல்லாஹ் சொல்லவில்லை. குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த ஹாஃபிலாக்களை அல்லாஹ் சொல்லவில்லை. எந்த ஹாஃபிலாக்கள் அல்லாஹ் சொல்றா அப்படின்னு சொன்னா, பாதுகாக்கக்கூடியவர்கள். எதை பாதுகாப்பாங்க? தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள், தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். கணவன் பொருளாதாரத்திற்காக, பொருளீட்டுவதற்காக அவன் சிரமப்படுவான், ஓடி ஓடி அலைவான். அவன் பொருளீட்டி வீட்டில் கொடுத்து வைத்திருக்கிறானே, அந்த பொருளை பாதுகாப்பது யார் கடமை? மனைவியின் கடமை. பொருளீட்டுவது கணவனின் கடமை. ஈட்டப்பட்ட பொருள்களை பாதுகாப்பது யாருடைய கடமை? மனைவியின் கடமை. அப்படின்ட்டு அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களையும் பிள்ளைங்களையும் தன்னை என்ன செஞ்சுக்கிறனே? பாதுகாத்துக்கிறனே. நீ குர்ஆனை படிச்சு பார்த்தாலும் குர்ஆனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹதீஸை படிச்சு பார்த்தா புகாரில 5200வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. குல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள். நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு, வல் மர்அத்து ராயியத்துன், ஒரு பெண் பொறுப்பாளி. எதற்கு பொறுப்பாளி என்று சொன்னால், அலா பைத்தி ஜௌஜிஹா, அவருடைய கணவனுடைய வீட்டுக்கு. கணவருடைய வீட்டுக்கு யார் பொறுப்பு? ஒரு பெண்ணு தான் பொறுப்பு. வலதிஹி, பிள்ளைகளுக்கும் யார் பொறுப்பு? அந்த பெண்ணு தான், மனைவி தான் பொறுப்பு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லிருக்கிறாங்க. அதனால ஒரு பொறுப்பான பெண்ணாக, பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக இருப்பது 5வது கடமை. 8வது கடமை அப்படின்னு நான் சொல்லிவிட்டு தலைப்புக்கு வந்துடுறேன். இதுக்கு பிறகு உள்ள தலைப்பு என்ன? நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவங்க நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதை ஒரு 4-5 சொல்லி மொத்தமாக இந்த தலைப்பை நான் முடிச்சிடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், சில பேர் பாய் தலைப்பை மாற்றுங்க பாய், ஏன் அவங்க இப்படிலாம் சொன்னால் எங்களுக்கு செய்ய முடியலையோங்கிற பயம் எங்களுக்கு வருது, அவங்க செய்ய மாட்டுக்கிறாங்களேங்கிற கோபமும் சேர்த்து வருது. அதனாலேயே நாங்கள் ஜும்மாவுக்கு வர்றது இல்லை, சில பேர் அதனாலேயே நாங்கள் ஜும்மாவுக்கு வர்றது இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்கிறனால, அப்போ பரஸ்பர கடமைகள் என்ன என்று சொன்னால், முதல்ல பரஸ்பரம் இருக்கக்கூடிய குறைகளை மறைப்பது. கணவன் இருக்கக்கூடிய குறை என்ன செய்யணும்? மனைவி மறைக்கணும். மனைவியுடைய குறைய கணவன் என்ன செய்யணும்? மறைக்கணும். இது ஒருத்தருக்கு செய்யக்கூடிய கடமை. ஏன்னா குறையில்லாத மனுஷன் உண்டா? எண்ணற்ற 4 குறை இருக்கு. அது மாதிரி மனைவிட்ட என்ன செய்யிருக்கேன்? குறைகள் இருக்க தான் செய்யும். அப்ப கணவன் வீட்டுக்கு போன, கணவன் வெளியே போன பிறகு, ஆபீஸுக்கு போன பிறகு, கடைக்கு போன பிறகு, ஒரு மனைவி போன் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாட்ட, அவங்க அக்காட்ட, அது தெரிஞ்சவங்கள்ட்ட இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு, இப்படி செய்யறாரு, அப்படி செய்யறாரு, அப்படிலாம் நல்லது 1000 செஞ்சிருப்பாரு. நல்லது 1000 சொல்லாம உங்களுக்கு பிடிக்காத 2 சொல்லி செஞ்சிருப்பார்ல, அதை போய் சொல்றோம் பத்தியலா. இப்படி எல்லாம் குறைகளை சொல்வது, பரஸ்பரம் குறைகளை சொல்வது மார்க்கத்தில் கூடாது, தப்பு. குறையை என்ன செய்யணும்? நிறைய வெளியே சொல்லுங்க, நிறைய வெளியே சொல்ல வேண்டுமே தவிர குறை என்ன செய்யக்கூடாது? வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த முக்கியமான முதல் கடமை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயத்து தான்.
சூரத்துல் பக்கராவுடைய 187வது ஆயத்து. ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அல்லாஹ் பேசுகிறான். அப்ப கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று சொன்னால், ஆடை என்பது மிக முக்கியமாக நம்முடைய குறைகளை மறைக்கிறதா இல்லையா, நம்முடைய மானத்தை மறைக்கிறதா இல்லையா, நம்முடைய ஔரத்துகளை ஆடை மறைக்கிறதா இல்லையா? எப்படி ஆடை என்பது குறைகளை, மானத்தை, ஔரத்துகளை எல்லாம் மறைக்கிறதோ அது மாதிரி கணவன் மனைவியுடைய குறைய மறைக்கணும். அது மாதிரி மனைவி என்ன செய்யணும், கணவனுடைய குறைய மறைக்கணும். இது மிக முக்கியமான ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த குறைய பொதுவாகவே மறைக்கணும். குறிப்பா யார்கிட்ட மறைக்கணும் என்று சொன்னா பெற்றோர்களிடத்தில் மறைக்க வேண்டும். ஏன்னா சில ஆய்வுகளை படிச்சு பார்க்கும்போது இந்த நிறைய தலாக்கு நடக்குது பத்தியலா, இந்த தலாக்குக்கு பிரதானமான காரணம் யார் என்று சொன்னால் பெற்றோர்களே காரணம். ஏறக்குறைய நம்மள்ட்ட நடக்கக்கூடிய தலாக்குகள்ல 70% தலாக்குகளுக்கு தம்பதிகள் காரணம் அல்ல. யார் காரணம்? பெற்றோர்கள் தான். அதை ஊதி பெருசு ஆக்கி தலாக்கு சொல்ல வைக்கிறது பெற்றோர்கள் தான் காரணம் என்பது ஒரு ஆய்வுடைய முக்கியமான முடிவாக இருக்கிறது. பெற்றோர்கள் என்று சொல்லிவிட்டு அதில் சொல்றாங்க, அதிலும் குறிப்பாக யார் என்று சொன்னால் தந்தையை விட யார் தான் காரணம்? தாய் தான் காரணம். அப்ப நிறைய பேரை பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்கிறாங்கல்ல, பிள்ளைங்க வாழ்க்கையை பிரிச்சு விடுறாங்கல்ல, அதுல பெற்றோர்களுக்கு முக்கியமான பங்கு, இந்த பாவத்தில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது, காரணகர்த்தா இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால ஒரு நம்ம எல்லாம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நம்ம எல்லாம் பக்குவப்பட்டவர்கள், கல்யாணம் முடிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு, நமக்கு அதை இந்த புதுசா கல்யாணம் முடிச்சுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் ஆணோ சரி பெண்ணோ சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாத்தையும் போய் அம்மாட்ட சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் போய் அத்தாட்ட சொல்லக்கூடாது, ஃபில்டர் பண்ணணும், வடிகட்டணும். வடிகட்டி இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று ஃபில்டர் பண்ணி சொல்ல வேண்டுமே தவிர, அப்படி இல்லாம ஒரு பெண் அவங்க அம்மாட்ட ஏமா இப்படி சொல்றாரு, இப்படி செய்யறாரு, மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, நாத்தனார் இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுக்கு மார்க்கம் உள்ள பெண்ணாக இருந்தால், இரையச்சம் உள்ள பெண்ணாக இருந்தால் இப்படித்தாமா இருக்கு, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்னு ஒழுங்கான நசிஹத்து பண்ணுவாங்க. அந்த அம்மாவுக்கு மார்க்கம் இல்லை, இரையச்சம் இல்லை என்று சொன்னால் அவங்க நசிஹத்து பண்ண மாட்டாங்க, உல்டாவா அடிப்பாங்க, பெண் புத்தி பின் புத்திங்குவாங்க. அப்ப உல்டாவா சொல்றனால என்னவாயிரேன், குடும்பம் செதஞ்சு போய் விடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நிறைய தலாக்குக்கு பெற்றோர்களே காரணம் என்ற காரணத்தால பிள்ளைங்க சுதாரிச்சுக்கிறனும், நம்ம நிம்மதியா வாழணும், நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படி சொன்னா சொல்ல வேண்டியதை தான் அம்மா வாப்பாட்ட சொல்லணும். இதை தெரியுமா சொல்ல, எப்ப வெளியே குறைய சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல இவனோடு வாழவே முடியாது, இதுக்கு மேல இவளோடு வாழவே முடியாது அப்படிங்கிற நிர்பந்தத்திற்கு குறைகளை வெளியே சொல்லலாமே தவிர, நிர்பந்தம் இல்லாமல் குறைகளை வெளியே சொல்றது மார்க்கத்தில் தப்பு, பாவம், ஹராமு. எதை வச்சு ஹராமு? ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப பரஸ்பர கடமைகள், குறைகளை மறைப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான முதல் கடமை. இரண்டாவது கடமை என்னன்னு சொன்னா, பரஸ்பரம் ஒருவருக்காக தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் மனைவி தான் நீட்டா இருக்கணும், மனைவி தான் தன்னை அலங்கரிச்சுக்கிறனே, நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு இல்லாம, மனைவி கணவனுக்காக என்ன செய்யணும், தன்னை அலங்கரிச்சுக்கிறனே. நம்ம என்ன செய்யணும், மனைவிக்காக தன்னை அலங்கரிச்சுக்கிறனே. உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்க, மிகச்சிறந்த ஒரு சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்றாங்க, இன்னி லா உஹிப்பு அன் அத்தஸய்யன லில் மர்அதி, என்னுடைய மனைவிக்காக என்னை அழகுபடுத்திக் கொள்ள நான் விரும்புகிறேன். என் மனைவிக்காக என்னை நான் என்ன செய்கிறேன், ஜீனத்து படுத்திக் கொள்ள நான் விரும்புகிறேன். எப்படி விரும்புகிறேன்? கமா உஹிப்பு அன் ததஸய்யன, என் மனைவி எனக்காக என்ன செய்யணும், அழகுபடுத்திக்கிறேனே. மனைவி எப்படி எனக்காக அழகுபடுத்திக்க நான் ஆசைப்படுறனோ, அது மாதிரி நான் என்ன செய்வேன், மனைவிக்காக அழகுபடுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த வரலாறுகளை பார்க்கிறோம். அதனால தான் நீங்க பார்த்தீங்களாக்க, ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 253வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க இல்லை,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்கறாங்க. பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. பி ஐயி ஷையின் கான யப்தஉன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல பைத்தஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே சென்று விட்டு வீட்டுக்குள் வந்தால் அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை எதுவாக இருக்கு? வெளியே போயிட்டாங்க, வேலைகளை முடிச்சு தாவா பணிகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்ன, வீட்டுக்கு வந்து ரசூல்லா ஃபர்ஸ்ட் வேலையாக எதை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு சஹாபி ஆயிஷா நாயிட்ட கேட்கறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஃபகாலத், ஆயிஷா நாய் சொன்னார்கள், பிசிவாக், வீட்டுக்கு வந்தோனைய முதல் வேலையாக என்ன பண்ணுவாங்க? மிசுவாக்கு பண்ணுவாங்க, வாயை வந்து சுத்தப்படுத்துவாங்க. ஏன்னா வெளியே போயிட்டு வர்றோம், வாயில வந்து ஒரு வாடை வரலாம். அப்ப இந்த வாடை கூட துருவாடை கூட மனைவிக்கு வந்து கஷ்டப்படுத்திட கூடாது அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு வந்தா ஃபர்ஸ்ட் வேலை என்ன செய்வாங்க? மிசுவாக்கு பண்ணுவாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, பரஸ்பரம் செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை என்ன என்று சொன்னால் என்ன செய்யணும்? தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். பெண்களை பார்க்கலாம், வீட்டில் இருக்கும்போது பாத்தியலாக்கே ஒரு மாதிரி அழுக்கு நைட்டிய போட்டுக்கிட்டு இல்லையா, அப்படியே ஒரு மாதிரியா அந்த ஒரு ஈர்ப்பு இல்லாம இருப்பாங்க. வெளியே ஃபங்க்ஷனுக்கு போக புறப்பட்டாங்கன்னு வைங்கல, சிவி சிங்காரிச்சு மேக்கப் போட்டு அப்படியே அந்த கவர்ச்சி அந்த ஈர்ப்பு சக்தியோட என்ன செய்யறாங்க? வெளியே போறாங்க. நான் கேட்கிறேன், வீட்டில் தாங்க அந்த ஈர்ப்பு இருக்கணும், அந்த கவர்ச்சி வீட்டுக்கு தாங்க வேணும், வெளியே போகும்போது என்ன செய்யணும்? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே உல்டா தானே, அப்ப எல்லா உல்டாங்கிற இதுல என்ன செஞ்சிடறோம்? உல்டாவை அடிக்கிறோமே. அதனால என் அருமை தாய்மார்களே, நீங்க வீட்டில் இருக்கும் போது அப்படி நீங்க கணவன் என்ன செய்யணும்? இருக்கிற மாதிரி இருக்கணும். வெளியே போறீங்களா, நார்மலா என்ன செய்யுங்க? புர்கா இருக்கு, ஹிஜாப் இருக்குது, அதுல இங்க ஜிகனா வச்சு அங்க இப்படி வச்சு அப்படிலாம் இல்ல, நார்மலா உங்க உடம்ப உங்க அழகை மறைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுங்க? நீங்க புர்கா போட்டுக்கிட்டு வெளியே போங்க என்பது நான் இது ஆண்களுக்கும் சொல்லக்கூடிய உபதேசம், பெண்களுக்கும் சொல்லக்கூடிய உபதேசம். ரெண்டாவது அலங்கரித்துக் கொள்வது. மூணாவது என்னன்னு சொன்னா, பெற்றோர்களையும் சொந்தக்காரர்களையும் நம்ம தாய் தந்தையாக நம்ம சொந்தக்காரவங்க நினைக்கணும். ஒரு ஆணு மாமியார மாமனார எப்படி நினைக்கணும்? நம்ம அம்மா வாப்பா மாதிரி நினைக்கணும். ஒரு பெண் என்ன செய்யணும்? அவங்க மாமியார் மாமனார அவங்க அம்மா மாதிரி. நிறைய சண்டைக்கு என்ன காரணம்? இந்த மாமியார் மருமகள் வருதா இல்லையா? ஏன்னா டிவியை பார்க்கறாங்க, நாடகத்தை பார்க்கறாங்க, நாடகத்துல மாமியார் மருமகள் வில்லி இல்லாத நாடகமே இல்லை, அப்படித்தானே? அதே மாதிரி வில்லன் இல்லாத சினிமாக்களே இருக்காது. அப்ப நிறைய பேர் வில்லனை விட வில்லிகளுடைய கதாபாத்திரம் இருக்குது. வில்லிகள் குடும்பத்தை கெடுக்கிறதுல, பிரச்சனை பண்றதுல, சண்டை போட வைக்கிறதுல அவங்க தான் முக்கியமான காரணமா இருப்பாங்க. அதனால நம்ம எப்படி இருக்கன்னு சொன்னா, மாமனார் மாமியார யார் மாதிரி பார்க்கணும்? தாய் மாதிரி தந்தை மாதிரி பார்க்க, ரெண்டு பேரும் பரஸ்பரம் ரெண்டு பேரும் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம சொந்தக்காரவங்க அவங்க சொந்தக்காரமா, அவங்க சொந்தக்காரவங்க நம்ம சொந்தக்காரமா என்ன செய்யணும்? பரஸ்பர பார்க்கணும். அதனால தான் நீங்க பாத்தீங்களாக்க இந்த சொந்தம் உறவு என்று சொல்லுகிறோமா இல்லையா? இஸ்லாத்துல உறவு என்பது 3 வகை. எப்படி ஒருத்தர் வந்து எங்க சொந்தக்காரரு, எங்க உறவினரு அப்படின்னு சொன்ன, இந்த 3ல் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்று பிறப்பால் ஏற்பட்ட உறவு, அப்படிதான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் என்ன? பிறப்பால் ஏற்பட்ட உறவு. இது முதல் முக்கியமான உறவு. இரண்டாவது உறவு எது என்று சொன்னால் திருமணத்தால் ஏற்பட்ட உறவு இல்லையா? இரண்டாவது என்ன? திருமணத்தால் ஏற்பட்ட உறவு. இதுவும் முக்கியமான உறவு. பிறப்பாலுக்கு நிகரான உறவு திருமண உறவு என்பது கூட. மூன்றாவது உறவு என்ன என்று சொன்னால் பால் குடியால் ஏற்பட்ட உறவு. அது இன்னைக்கு பெருசா இல்லை. பால் குடியால் எப்படி? ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு பெண்ணிட்ட வந்து அவங்க பையனுக்கு அப்துல்லா பையன் இருந்தாரு. அப்துல்லாவுக்கு என்ன பண்ணாங்க? அந்த அம்மா பால் ஊட்டுனாங்க. அப்துல் ரஹ்மானுடைய அம்மாவுக்கு பால் இல்லை. அப்ப வேற பையன், அந்த வேற பையனுக்கு அதே அம்மா என்ன செய்யறாங்க? பால் ஊட்டுறாங்க. புரிஞ்சா? ஒரே அம்மாட்ட அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மான். அப்துல்லா வந்து பெத்த பிள்ளையா இருக்கலாம், அப்துல் ரஹ்மான் இன்னொரு பிள்ளையா இருக்கலாம். அந்த இன்னொரு பிள்ளை அதே அம்மாட பால் குடிச்சிச்சுல, அதே அம்மாட பால் குடிச்சனால இந்த 2 பேரும் யாரு? சகோதரர்கள். அது மாதிரி அந்த அம்மா ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றிருப்பாங்கல்ல, அந்த பொம்பளை பிள்ளை இவர் என்ன செய்யக்கூடாது? நிக்காஹ் பண்ணக்கூடாது. அப்ப உறவு என்பது ஒன்று பிறப்பால், இரண்டாவது என்ன? திருமண ஒப்பந்தத்தால், மூணாவது என்ன?
பால் குடி உறவால். இந்த 3 தானே உறவினர்கள். இவங்கெல்லாம் சொந்தக்காரவங்க சொன்னா இந்த 3இல் நம்ம பால் குடி உறவு பெருசா நம்மள்கிட்ட இன்னைக்கு இல்லை. இந்த 2ல ஒன்று பிறப்பால அல்லது நிக்காகவால இப்படிதான் இருக்கு. இல்ல பிறப்பால் உள்ள உறவு எப்படி ஸ்ட்ராங்கான உறவோ அது மாதிரி நிக்காக மூலமா வருது பத்தியலா, அதுவும் அதே அளவுக்கு முக்கியமான புனிதமான உறவு. நான் கேட்கிறேன், நீங்க சின்ன ஒரு உதாரணம் வச்சுக்கிறீங்க. ஒரு ஆம்பளை தன்னுடைய தாயை நிக்காக பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல. ஒரு ஆம்பளை தன்னுடைய தாயை நிக்காக பண்ணலாமா? குர்ஆனை படிச்சு பாருங்க. சூரத்து இது எல்லாருக்குமே எல்லா மதத்திலையுமே கூடாது. குர்ஆன்ல சூரத்து நிசாவுடைய 23வது ஆயத்தில் ஹுர்ரிமத் அலைக்கும், உங்கள் மீது ஹராமாக்கப்பட்ட பெண்கள் என்று சொல்லிவிட்டு முதல்ல யார அல்லாஹ் சொல்றான்? உம்மஹாத்துக்கும் ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அஹவாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும் வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உஹ்தி. பெரிய லிஸ்ட் அல்லாஹ் போடுறான். இந்த பெரிய லிஸ்ட்ல முதல்ல யாரு? உம்மஹாத்துக்கும், உங்க உம்மாவை நிக்காக பண்ணாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பத்தியலா. அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே ஆயத்துல உம்மாவை மட்டும் சொல்லல, உங்களுடைய மாமியாரை நிக்காக செய்ய வேண்டாம். புரிஞ்சா? அப்ப பெத்த தாயை நிக்காக பண்ணுவது எப்படி ஹராமோ அது மாதிரி மாமியாரை நிக்காக பண்ணுவது மார்க்கத்தில் கூடுமா? ஹராம். அப்ப நம்மளை பெத்த தாயை எப்படி நிக்காக பண்ணக்கூடாது? தாயோ அது மாதிரி மாமியார் யான இன்னொரு தாயை போன்றவள், எனவே நிக்காக கூடாது. மாமியார் மருமகன் என்பது மகரமா மகரம் இல்லையா? மகரமான உறவு, மகரமான உறவே. தாயை நிக்காக பண்ண கூடாதுங்கிற மாதிரி நீங்க மாமியார் நிக்காக பண்ணாதியே. அதே ஆயத்து அதே குர்ஆனை பேசுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க ஒரு ஆண் சின்னம்மா பெரியம்மா ஹாலாங்கிறாங்கல்ல, ஹாலாக்களை சின்னம்மா பெரியம்மாக்களை நிக்காக பண்ணிக்கிறலாமா? பண்ணக்கூடாது பத்தியலா. இப்படி ஹாலாக்களை நிக்காக பண்ணக்கூடாதோ அது மாதிரி ஒரு ஆண் சின்ன மாமியார் பெரிய மாமியாரை நிக்காக பண்ணி கொள்ளலாமா? மாமியாரை நிக்காக பண்ணக்கூடாது. சின்ன மாமியார் பெரிய மாமியார் நிக்காக பண்ணிக்கலாமா? பல்லவ பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. அப்ப ஹாலாக்களை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி என்ன செய்யாதீங்க, அந்த சின்ன மாமியார் பெரிய மாமியார் நிக்காக பண்ணாதீங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. இதெல்லாம் திருமண ஒப்பந்தத்தால் ஏற்பட்ட உறவு. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க அதாவது ஒரு மருமகள் இல்லை, மகன் மௌத்தா போயிட்டாரு. மகன் மௌத்தா போன பிறகு முன்னாள் மருமகள் முன்னாள் மாமனாரை நிக்காக பண்ணி கொள்ளலாமா? கொள்ளக்கூடாது. அப்படித்தானே? மாமனாரை நிக்காக பண்ணக்கூடாது. அந்த மகன் இருந்தாலும் சரி, மகன் தலாக்கு சொல்லிவிட்டாலும் சரி, மகன் மௌத்தா போயிட்டாலும் சரி, மருமகளுக்கு மாமனார் யாரு? தந்தையை போன்றவர் என்று சொன்னால், அப்ப என் அருமை சகோதரர்கள், நீங்கள் டீப்பா இந்த உறவுகளை திருமண ஒப்பந்தத்தை நீங்கள் டீப்பாக படித்து பார்த்தால் பிறப்பால் ஏற்பட்ட உறவுக்கு நிகராக என்ன திருமண ஒப்பந்த திருமண உறவு என்று சொன்னால், அப்ப நம்ம அவங்களை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இது உம்மா மாதிரி வாப்பா மாதிரி அந்த கண்ணியத்தோடு பார்க்கணும், கண்ணியத்தோடு ஹிதமத் பண்ணணும். அதே மாதிரி அவங்க நம்மளை புள்ள மாதிரி என்ன செய்யணும், பார்க்கணும். இது மாதிரி பார்க்கணும்னு வைங்களேன், சண்டையே வராதங்க. இந்த மாமியார் மருமகள் சண்டை வருத, ஒரு மருமகள் தன்னுடைய ஒரு மாமியார் தன்னுடைய மருமகளை மருமகள் என்று பார்க்காமல் மகளாக பார்த்தால், அழகான பேர் வச்சுக்கிறாங்க மருமகள். தமிழ்ல பேரு மகள், அவங்க யாரு? மருமகள், இன்னொரு மகள் என்று பேர் வச்சுக்கிறாங்களே. அப்ப மாமியார் மருமகளை மகள் மாதிரி பார்த்தால், அது மாதிரி மருமகள் மாமியாரை யார் மாதிரி பார்த்தால்? தாயை போன்று பார்த்தால் சண்டையே வராதே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பரஸ்பர உறவினர்களை எப்படி பார்க்கணும் சொன்னா, நம்ம தாய் மாறி நம்ம தந்தை மாறி இந்த மாதிரி பார்த்தமாக்க நமக்குள்ள சண்டை வராது, குடும்பம் சந்தோஷமா இருக்கேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது 3வது முக்கியமான செய்தி. 4வது முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு 2 பேரும் வாழ வேண்டும். கணவனும் சந்தேகப்படுற மாதிரி வாழக்கூடாது, மனைவியும் சந்தோஷப்படுற மாதிரி வாழக்கூடாது, சந்தேகப்படுற மாதிரி வாழக்கூடாது. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு 2 பேரும் வாழணும். நீங்க வீட்டு போன் இருக்குன்னு வைங்களேன், நீங்க லாக் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா போன்ல தான் இன்னைக்கு எல்லாத்தையும் காசு பணம் எல்லாம் வச்சிருக்கிறோம். நீங்க நம்பர் போட்டு லாக் பண்ணிக்கிறங்க. ஆனா அந்த நம்பர் லாக் உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். யாருக்கு தெரியணும்? மனைவிக்கு தெரியணும். அது மாதிரி கணவனுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். மனைவிக்கே தெரியாத லாக் போட்டோன்னு வைங்களேன், நம்ம எங்கேயே லாக்கா போய் நிக்கிறோம்னு அர்த்தம். புரிஞ்சா? அதுக்கு பயந்துட்டு தான் லாக் போடுறோம்.
அப்ப நீங்க போட்டு வச்சுக்கிறங்க, மனைவி எடுத்து பாத்துக்கிறட்டும், நம்ம எடுத்து பாத்துக்கிறட்டும், என்ன செஞ்சு பாத்துக்கிறட்டேன், கணவன் பாத்துக்கிறட்டேன், ஓப்பனா என்ன செய்யணும், இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும். சந்தேகப்படுற மாதிரி 2 பேரும் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2039வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நீங்க எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருந்தாங்கல்ல, அப்ப அவங்களுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹை பார்க்க வர, இருட்டு நேரத்தில், நைட் நேரத்தில் ரசூலுல்லாஹை பார்க்க வர்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஏத்திகாஃப் இருக்கிறவங்க வந்து வெளியே போகக்கூடாது இல்லையா, நிர்பந்தத்துக்கு வெளியே போகலாம். இருட்டா இருக்குது, மனைவிக்கு சேஃப்டி இல்லை, வீட்டில் போய் வெளியே போய் உடனே அந்த மனைவியின் பாதுகாப்புக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, மனைவியோடு வீட்டில் இருட்டு நேரத்தை போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இருட்டான நேரமா இருக்குது. அந்த இருட்டுல ஒரு அன்சாரிய சஹாபி ரசூலுல்லாஹை பார்த்துட்டாங்க. கூட யாரு போறது, மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கூட போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இருட்டுல ஒரு அன்சாரிய சஹாபி நபிகள் நாயகத்தையும் அந்த சஃபியா நாயகியும் பார்த்துட்டாங்க. ஒரு அன்சாரி பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அந்த சஹாபிட்ட, என் அருமை தோழரே, ஹிய சஃபியா, இவர் என் மனைவி சஃபியா. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் சந்தேகப்படுவாங்க ரசூலுல்லாஹ் மேல, சொல்றாங்க, அந்த இருட்டில் சொல்றாங்க ஹிய சஃபியா அப்படின்ட்டாங்க. சஃபியாண்ட உனையுமே சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபி சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை சந்தேகப்படுவேனா அப்படின்ட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பா இன்ன ஷைத்தானே எஜிரி மஜ்ரதம், ஷைத்தான் மனுஷனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான், தேவையில்லாத சந்தேகத்தை உருவாக்கி விடுவான். எனவே சந்தேகப்பட்டாதப்பா, என் மனைவி சஃபியாப்பா அப்படி நான் தெளிவுபடுத்துறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தேகப்படவே மாட்டாங்க அந்த சஹாபிட்ட சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப நம்மள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, நம்ம எல்லாம் பிஸ்கோத்துங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நம்மளும் வாழணும், அவங்கள என்ன செய்யணும், இந்த மாதிரி இருக்கணும் என்பதை சொல்லி, இது 4வது முக்கியமான செய்தி. இது மாதிரியான பரஸ்பர கடமைகளை நம்ம எல்லாம் செஞ்சமாக்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியோடு நம்மளை எல்லாம் துனியாவில் மட்டும் இப்படி சேர்த்து குடும்பத்தோடு இப்படி வாழ வைக்காம, நண்பர்களோடு வாழ வைக்காம, நமக்கு சொர்க்கத்திலையும் அல்லாஹ் இப்படி சேர்த்து வாழ வைப்பான். ஏன்னா நம்ம வயசு வந்து இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கை என்பது 80 வயசு சராசரி. இந்த நாட்டுடைய சராசரி என்ன, 80 வயசு, 85 வயசு. 94 வயசுல சிஎம்ஏ மூத்தா போனாலே வயது மூப்பின் காரணத்தால் மரணித்து விட்டார். 94 வயசு, என்ன போட்டாங்க, வயது மூப்பின் காரணத்தால் மரணித்து விட்டார் அப்படிங்குவாங்க. அவ்வளவுதான், 1000 வருஷம் வாழ முடியாது, 500 வருஷம் வாழ முடியாது, கொஞ்ச காலம்தான். அப்ப இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு நம்ம மறுமையில போய் சொர்க்கத்திலையும் சேர்ந்து வாழணும், இதே மனைவியோடு மக்களோடு நண்பர்களோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பரஸ்பர கடமைகளை செய்யணும். இதை பற்றி ஒரு ஆயத்தை நான் சொல்றேன் குர்ஆன்ல, சூரத்து தூர் என்று சொல்லக்கூடிய 52வது அத்தியாயத்தின் 21வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُம், அவர்களை அவருடைய பிள்ளைகள் பின்பற்றினார்களோ. நம்ம எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அப்படித்தானே? நம்மள வந்து நம்முடைய ஈமான, நம்முடைய அஹ்லாக, நம்முடைய இறையச்சத்தை யார் ஃபாலோ பண்ணனே, நம்முடைய பிள்ளைகள் பின்பற்றினால் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُம், இந்த பெற்றோர்களோடு சொர்க்கத்தில் பிள்ளைகளை சேர்த்து வாழ வைப்போம் அல்லாஹ் பேசுகிறான். புரியுதா? நம்ம ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செஞ்சு நம்மள நம்முடைய பிள்ளைங்க ஈமான் விஷயத்தில் இறையச்ச விஷயத்தில் பின்பற்றினால் சொர்க்கத்தில் நீங்க வேற அவங்க வேற இல்லை, நான் என்ன செய்வேன், உங்களை எல்லாம் குடும்பத்தோடு நான் சொர்க்கத்தில் தங்க வைப்பேன். வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை, பிள்ளைகள் சில அமல்களில் குறைவாக செய்திருந்தாலும் உங்களோடு சேர்த்து நிறைவாக என்ன செய்வேன், நான் சொர்க்கத்தில் தங்க வைப்பேன் என்று குர்ஆன் பேசுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக ஒரு ஹதீஸ இமாம் அல்பானி அவர்கள் தங்களுடைய அஸ்ஸில்சிலத்துல் அஹாதீது ஸஹீஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் நூலில் இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இமாம் பஸ்ஸார் இந்த ஹதீஸை வந்து பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி அவரை வந்து இதா தஹல ரஜுலுல் ஜன்னத, ஒரு சஹாபி வந்து சொர்க்கத்துக்கு போவாராம். சொர்க்கத்துக்கு அவர் போன உடனேயுமே அப்படியே சொர்க்கத்தில் போய் பார்ப்பாராம், சொர்க்கத்தில் உம்மாவை காணும், வாப்பாவை காண, மனைவியை காண, பிள்ளைங்களை காண, அவர் மட்டுமே சொர்க்கத்தில் அவரை சார்ந்தவர்கள் இல்லாமல் அவர் மட்டும் இருப்பாராம். அப்ப அவர் கேட்பாராம், யா ரப்
எங்க எங்க வாப்பா எங்க அன் அபவைஹி வ ஜௌஜதிஹி வ வலதிஹி, நான் மட்டும் சொர்க்கத்தை வந்திருக்கிறேன், உம்மாவை காணோம், வாப்பாவை காணோம், மனைவியை காணோம், மக்களை காண, என்ன இப்படி அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்பாரு. அதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹும் லம் யபுலுகு தரஜாத்தக, அவங்க எல்லாம் உங்க தரஜா வர உயரல, கீழ் தரஜாவில் இருக்கிறாங்க, உங்க தரஜாவுக்கு வரல, அதனால நீங்க அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு என்ன செய்வா அல்லாஹ் சொல்லுவான். சொன்ன உடனே இந்த சொர்க்கவாசி அல்லாஹ்ட்ட சொல்லுவாரா, யா ரப், என் ரப்பே, கது அமில் துலி வலகும், நான் உலகத்தில் அமல்கள் செய்தேனே, இந்த அமல்கள் லீ வலகும், அந்த அமல்கள் எனக்காக மட்டும் செய்யவில்லை, லீ முதல்ல எனக்காக செஞ்சேன், வலகும் அவர்களுக்காகவும் நான் சேர்த்து அமல் செஞ்சேன். அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சு ரப்புல் நம்ம கூட பார்க்குறோமா இல்லையா? மாஷா அல்லா தபாரக்கல்லா, நல்ல விஷயங்களுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் பண்றோம், சதக்கா பண்றோம் இல்லையா? அப்ப நல்ல விஷயங்களுக்காக தர்மம் பண்ணும்போது நம்ம பேர் எப்படி போடுவோம்? ஒரு பேரை போட்டு முகமது அலி என்று போட்டு விட்டு அண்ட் ஃபேமிலி போடுறோமா இல்லையா? அப்துல்லா என்று போட்டு விட்டு என்ன அண்ட் ஃபேமிலி. அப்ப நம்ம பேரை போட்டு போட்டு அண்ட் ஃபேமிலி என்று போடுகிறோம் என்று சொன்னால் இந்த நன்மை எனக்கு மட்டும் இல்ல, ஃபேமிலிக்குள்ள யார் யார் வருவாங்க? உம்மா வருவாங்க, பாப்பா வருவாங்க, மனைவி வருவாங்க, மக்கள் வருவாங்க. புரிஞ்சா? இதான் ஃபேமிலி என்பது. அப்ப நான் சதக்கா பண்றேனே, இந்த நன்மை எங்க அம்மாவுக்கு போய் சேரணும், எங்க வாப்பாவுக்கு போய் சேரணும், என் மனைவிக்கு போய் சேரணும், என் மக்களுக்கு போய் சேரணும், அதுக்காகத்தானே தர்மங்கள் உதவிகளை செய்கிறோமா இல்லையா? அவர் சொல்லுவாரா, யா ரப், என் ரப்பே, கது அமில் துல்லி வலகும், நான் எனக்காகவும் அவங்களுக்காக தான் அமல் செஞ்சேன் அப்படின்ற உடனேயுமே ஃபயூமரு பில்ஹிகாஹிம் பிஹி, அல்லாஹ் கட்டளை போடுவான், அவங்க எல்லாம் கீழ்நிலையில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மேலே கொண்டு வாங்கப்பா, இவரோடு சேர்த்து சொர்க்கத்தில் வாழ வைங்க அப்படின்னு மலக்குமார்களுக்கு உத்தரவு போடுவான், அவங்க எல்லாம் மேல்நிலைக்கு வருவாங்க என்று ஒரு ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்மளை கரெக்டா இஸ்லாத்தை ஈமான ஃபாலோ பண்ண குடும்பத்தோடு நினைச்சு நான் கூட ஜும்மாவில் சொல்லுவேன், ஒவ்வொரு குத்துபாவிலையும் நம்மளை எல்லாம் இது மாதிரி மனைவி மக்களோடு குடும்பத்தோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் தங்க வைப்பானாக துவா செய்வோம். பாருங்க, இந்த துவா செய்யறதுக்கு இதான் காரணம். புரிஞ்சா? இன்னொரு ஹதீஸ ஒரு ஹதீஸ் ஒரு ஆயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு ஹதீஸ இமாம் அஹ்மது பதிவு பண்றாங்க. நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளுடைய தரஜாவை உயர்த்துவான். ஒரு கொஞ்சம் இருப்பார், தரஜாவில் இருப்பாரு, திடீர்னு அல்லாஹ் என்ன செய்வான், தரஜாவை மேல் தரஜாவாக அல்லாஹ் உயர்த்துவான். ஆல்ரெடி சொர்க்கவாசி தான், அந்த சொர்க்கவாசிக்கு தரஜாவை அல்லாஹ் கூட்டுவான். அல்லாஹ் கூட்டினோனையுமே அவர் அல்லாஹ்ட்ட கேட்பாரா, யா ரப் அன்னாலி ஹாதிஹி, இந்த உயர் தரஜா எனக்கு எப்படி கிடைத்தது என்று அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்பார். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், பி இஸ்திக்ஃபாரி வலதிக லக, உன் பிள்ளைகள் உனக்காக செய்த இஸ்திக்ஃபார், உன் பிள்ளைங்க உனக்காக தௌபா செஞ்சாங்கப்பா, இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க, உனக்காக பாவ மன்னிப்பு கேட்டாங்க, அதுக்காக நான் என்ன செஞ்சிட்டேன், தரஜாவை உயர்த்திட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி என்ன செய்வானா, அவங்களை எல்லாம் குடும்பத்தோடு சேர்த்து வந்து வாழ வைப்பான் என்று பிள்ளைகளோடு சேர்த்து அல்லாஹ் வாழ வைப்பான் சொர்க்கத்தில் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்கே சூரத்து ஸுஹ்ருஃப் என்று சொல்லக்கூடிய 43வது அத்தியாயத்தின் 70வது வசனத்தில் உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹபரூன், நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள், நீங்கள் மாத்திரமல்ல வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிகளும் சேர்த்து என்ன செய்யுங்கள், குடும்பத்தோடு சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த தலைப்பை எடுத்து நான் ஏன் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பரஸ்பர உரிமைகள் பரஸ்பர கடமைகளை நம்ம செஞ்சமாக்க ஒரு கட்டத்தில் மூத்தா போயிடுவோம் இல்லையா? நமக்கு அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, பெரிய வாழ்க்கை. அந்த பெரிய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் இது போன்று குடும்பத்தார்களோடு, இது போன்று நண்பர்களோடு, சகோதரர்களோடு நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா பரஸ்பர கடமைகளை செய்யணும் என்று சொல்லி எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பரஸ்பர கடமைகளை செய்தார்களோ, எப்படி நல்லவர்கள் சஹாபாக்கள் தன்னுடைய பரஸ்பர கடமைகளை செஞ்சாங்களோ, அது மாதிரி செய்து நம்முடைய இது போன்ற மனைவி மக்களோடு, இது போன்ற நல்ல நண்பர்களோடு நாம் எல்லோரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார்.
إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது குத்துபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு நம்மை அல்லாஹ் வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால், இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 2697வது ஹதீஸாக இந்த துஆவை பதிவு பண்ணுறாங்க. அல்லாஹு மக்ஃபிரிலி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்சுகுனி என்கிற துஆவை நீங்கள் கேளுங்கள். இந்த துஆவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடுவாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, நேரான வழியில் என்னை நடத்துவாயாக, எனக்கு ரிசுக்கை அதிகப்படுத்துவாயாக என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த 5 விஷயங்கள் இல்லையா, இந்த 5 விஷயங்களும் மிக முக்கியமான 5 விஷயங்கள். எந்த 5 விஷயங்கள்? 1வது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, 2வது என்ன அல்லாஹ்வுடைய கருணை, 3வது அல்லாஹ்வுடைய ஆரோக்கியம், 4வது அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து, 5வது அல்லாஹ்வுடைய ரிசுக்கு. இந்த 5ஐயும் கண்டிப்பாக நம்ம கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலேயே 2 சஜதாக்களுக்கு மத்தியில் 2 சஜதாவுக்கு மத்தியில் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹு மக்ஃபிரிலி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்சுகுனி அப்படின்னு இந்த துஆவை கேட்டாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. நம்ம எல்லாம் மாஷால்லா நம்ம பள்ளிவாசல்ல அதையெல்லாம் கேட்போம், கேட்க டைம் கொடுப்போம். நிறைய பள்ளி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா? நம்ம ரப்பிக்ஃபிர்லி நானும் இந்த ஒன்று தான் ஓத முடியும், அப்புறம் ருக்கு சுஜூதுக்கு போயிடுவாரு. நம்ம வழியில நிர்பந்தமாக என்ன செஞ்சிருவோம், நம்மளே விட்டுட்டு போக வேண்டியிருக்கும். புரிஞ்சா? இதெல்லாம் ஹிலாஃபு சுன்னாவுக்கு மாத்த. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாக தொழுதாங்க. அந்த 2 சஜதாவுக்கு மத்தியில் என்ன ஓதுனாங்க? அல்லாஹு மக்ஃபிரிலி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்சுகுனி என்று ஓதியதாக ஹதீஸ் பேசுகிறது. உங்களுக்கு தெரியலே அப்படின்னு சொன்னா கீழே போர்டில் எழுதி போட்டிருக்கிறோம். புரிஞ்சா? அது மாதிரி வாட்ஸ்அப்பில் வரும், அதையெல்லாம் மனப்பாறை பண்ணி என்ன செய்யுங்க, ஓதுங்க. உங்க நன்மைக்காக, ஏன் எனக்கெல்லாம் நன்மையை தருவான். இந்த 5 உங்களுக்கு மன்னிப்பு வேணுமா வேண்டாமா? வேணும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேணுமா வேண்டாமா? வேணும். ஆரோக்கியம் வேணுமா? ஆஸ்பத்திரி போய் படுக்கணுமா? ஆரோக்கியம் வேணுமா இல்லையா? ஆரோக்கியம் வேணும். ஹிதாயத்து வேணுமா வேண்டாமா? வேணும். ரிசுக்கு முக்கியமா இல்லையா? ரிசுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான துஆக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி சமிஅனா வஅதானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துஆக்களை ஓதுனாங்களோ, அந்த துஆக்களை அமல்படுத்தினாங்களோ, அந்த துஆக்களை எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ, அது போன்ற மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை மறைத்து, நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி, நாம் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.